ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மேன். இன்றைக்கி நம்ம சேனலில் 2025ஆம் ஆண்டுடைய இறுதி சூரிய கிரகணம் பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த சூரிய கிரகணம் வரக்கூடிய நாள் நேரம் என்ன, இந்த சூரிய கிரகணம் இந்தியாவிலிருந்து பார்க்க முடியுமா, கர்ப்பிணி பெண்கள் என்னென்ன விஷயங்கள் மறந்து கூட செய்யக்கூடாது, இதெல்லாம் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட், இந்த சூரிய கிரகணம் வரக்கூடிய நாள் நேரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இரவு 10:53க்கு தொடங்கி அதே இரவு நள்ளிரவில் பார்த்தீங்கன்னா 3:23க்கு முடிவடையுது. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 24 நிமிடங்களுக்கு இந்த கிரகணமானது நீடிக்கும். இந்த கிரகணத்துடைய உச்சக்கட்ட நிலை பார்த்தீங்கன்னா 1 மணி 11 நிமிடங்களுக்கு இருக்கும். அந்த நேரத்தில் இந்த கிரகணம் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த சூரிய கிரகணம் வரக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா நமக்கு இரவு நேரம் அப்படிங்கிறதுனால நம்மளால் இந்த சூரிய கிரகணத்தை பார்க்கவோ உணரவோ முடியாது. பட் உலக அளவில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே பூமி, ஒரே சூரியன், ஒரே சந்திரன் தான் இல்லையா? அதனால் எந்த இடத்துல நமக்கு உலகத்தில் கிரகணம் நேர்ந்தாலும் நம்ம கர்ப்பிணி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் சில விஷயங்களை சேஃப்டிக்காக செய்ய வேண்டியது அவசியம். அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட், நம்ம தேவையில்லாமல் வெளியே அலையக்கூடாது. அதுதான் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த கிரகணம் தொடங்கக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா 11 மணி வாக்கு தான் இல்லையா இரவு. அந்த நேரத்தில் யாரும் வெளியே அலைய போகிறதில்ல. பட் இருந்தாலும் சில பேர் அவுட்டிங் போகிறது, பீச் போகிறது, ஷாப்பிங் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நைட் அவுட்லாம் பண்ணுவீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. எமர்ஜென்சியாக உங்களுக்கு அன்றைக்கி தான் டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க, சடனாக பெயின் வந்துருச்சு, வாட்டர் பிரேக் ஆகிடுச்சு, டாக்டர் பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக போயிட்டு வரலாம், பயப்பட தேவையில்லை. இது தவிர்த்து தேவையில்லாமல் வெளியே ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருக்க வேணாம். நிறைய பேர் சாப்பிடக்கூடாது, தண்ணீர் குடிக்கக்கூடாது, தூங்கக்கூடாதுன்னெலாம் நினச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கிடையாது. நம்ம தாராளமாக சாப்பிட்லாம். சாப்பிடக்கூடிய உணவு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்டாக நம்ம எடுத்துக்கணும். அந்த நேரத்தில் நிறைய பேருக்கு டைஜஷன் ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். எல்லாருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சிலருக்கு டைஜஷன் ஸ்லோவாக இருக்கும். அவங்கெல்லாம் அவங்களுக்கு ஒத்துக்காத உணவு சாப்பிட்டாலோ, நான்வெஜ் சாப்பிட்டாலோ, முட்டை சாப்பிட்டாலோ வயிறு உப்புசம் இருக்கும், வாமிட் அதிகமாக வரும். இதனால தான் நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு லைட்டாக எடுத்துக்கணும். எல்லாருக்குமே இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு கிடையாது. ஒரு சிலருக்கு டைஜஷனில் ப்ராப்ளம் இருக்கும், ரொம்பவே டைஜஷன் ஸ்லோவாக இருக்கும். அதனால தான் லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கணும். சாப்பிடவே கூடாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு கிரகணம் தொடங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிடுறது நல்லது. நல்லா தண்ணி குடிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. வீட்டுக்கு வெளியில் டாய்லெட், பாத்ரூம் கட்டி வச்சுருந்தாலும் போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வரலாம், பயப்பட வேண்டாம். மொபைல், லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் லிமிட்டடாக தான் யூஸ் பண்ணணும் ப்ரெக்னென்சி ஃபுல்லாகவே. அதே இங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கணும். முக்கியமான கால்ஸ் வந்தால் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். எந்த ஒரு டிவைஸையும் சார்ஜ் போட்டுகிட்டே யூஸ் பண்ணாதீங்க. லேப்டாப் மடியில் வச்சுட்டு யூஸ் பண்ண வேண்டாம். ஷார்ப்பான பொருட்களை யூஸ் பண்ணக்கூடாது. பொதுவாக கிரகண நேரத்தில் புவியீர்ப்பு சக்தியில் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உலக்கையை நிறுத்தி வச்சோம் அப்படின்னா கிரகணம் முடிகிற வரைக்குமே அந்த உலக்கை செங்குத்தாக நிற்கும். கிரகணம் முடிஞ்சதும் டக்குன்னு கீழே விழுந்துடும். அந்த அளவுக்கு புவியீர்ப்பு சக்தியில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதனால தான் ஷார்ப்பான பொருட்களை யூஸ் பண்ணும்போது தவறுதலாக நம்ம கை கட் பண்ணிப்போம். அப்படிங்கிறதுனால தான் எந்த ஒரு ஷார்ப்பான பொருளையும் யூஸ் பண்ண வேண்டாம், அந்த நேரத்தில் குக் பண்ண வேண்டாம்னு சிம்பிளாக சொல்கிறது. மற்றபடி நம்ம குக் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிப்பீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். எம்ப்ராய்டரி பண்ணுறது, நெயில் கட் பண்ணுறது, ஏதாவது துணி வெட்டுறது, பேப்பர் கட் பண்ணுறது, இதெல்லாம் மட்டும் நீங்கள் அந்த நேரத்தில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தூங்கலாமா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. தாராளமாக தூங்கலாம். தூங்கிட்டோம் அப்படின்னா கிரகணத்தினால நமக்கு ஏதாச்சும் ஆகுமா, குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமா, ஸ்கின் இஷ்யூஸ் வருமா, அந்த மாதிரி தேவையில்லாத குழப்பங்கள்லாம் நமக்கு இருக்காது. யோசனை பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா? அதனால் நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா பெட்டர். ஈஸியாக இந்த 4 மணி நேரம் நம்மளை கடந்து போயிடும். உங்களுக்கு தூக்கமே வரலன்னா பிடிச்ச புத்தகம் படிங்க, பிடிச்சமான தெய்வத்தை வழிபடலாம். இதை மாதிரி பண்ணும்போது நம்ம ஈஸியாக தூங்கிட முடியும். மைண்ட் காம் ஆகிடும் இல்லையா? நம்மளை சுற்றி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். கிரகண நேரத்தில் ஹஸ்பண்டோட காண்டாக்டில் இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து ரொம்ப பயப்படணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். நார்மலாக இருக்கக்கூடிய நாட்களை போல் இந்த நாளும் நம்மளை கடந்து போயிடும். தேவையில்லாமல் பயப்பட வேண்டாம். இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.